மைனா குருவி கதை நேரம். மலையடிவாரத்தில் இருந்த அந்த அழகிய கிராமத்தில் தைத்திருநாள் களை கட்டியிருந்தது. பொம்மிக்கு அதிகாலையிலேயே விழிப்பு வந்துவிட்டது. இன்று அவளும் அவளது நண்பர்களும் சேர்ந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடப் போகிறார்கள். பொம்மி தன் நண்பர்களான கவின், நிலா மற்றும் குட்டி நாய்க்குட்டி ஜிஞ்சருடன் வீட்டின் முன் கூடினாள். பொம்மி, நான் வண்ணப்பொடிகள் கொண்டு வந்திருக்கிறேன். பெரிய கோலம் போடலாமா? நான் மா இலைகளும் பூக்களும் பறித்து வந்துவிட்டேன். தோரணம் கட்டலாம். அனைவரும் உற்சாகமாக வேலை செய்யத் தொடங்கினர். வாசலில் கவின் ஒரு பெரிய சூரியன் கோலத்தை வரைந்தான். பொம்மியும் நிலாவும் அந்த கோலத்திற்குள் மஞ்சள் மற்றும் சிவப்பு வண்ணங்களை தீட்டினார்கள். பொம்மியின் அம்மா ஒரு புதிய மண்பானையை கொண்டு வந்து கொடுத்தார். பானையின் கழுத்தில் இஞ்சி மற்றும் மஞ்சள் கொத்துக்களை நண்பர்கள் இணைந்து கட்டினார்கள். வெட்ட வெளியில் 3 செங்கற்களை வைத்து அடுப்பு தயார் செய்யப்பட்டது. உலர் விறகுகளை அடுக்கி தீ மூட்டிய போது ஜிஞ்சர் மகிழ்ச்சியில் குறைத்து கொண்டே சுற்றி வந்தது. பானையில் பால் பொங்கி வரும்போது நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகமாக முழக்கமிட்டனர். அந்த சத்தம் அந்த வீதியையே மகிழ்ச்சியில் நிரப்பியது. சர்க்கரை பொங்கல் தயாரானதும் பொம்மி அதை முதலில் ஒரு இலையில் வைத்து சூரியனுக்கு படைத்தாள். பிறகு நண்பர்கள் அனைவரும் வட்டமாக அமர்ந்து சூடான பொங்கலை சுவைத்தனர். நம்ம கைப்பட செஞ்ச பொங்கல் எவ்ளோ ருசியா இருக்கு பாருங்க. ஆமா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சதால தான் இது இவ்வளவு இனிப்பா இருக்கு. சாப்பிட்டு முடித்ததும் பொம்மி மறக்காமல் ஒரு சிறு கிண்ணத்தில் பொங்கலை வைத்து தன் நண்பன் ஜிஞ்சருக்கும் கொடுத்தாள். ஜிஞ்சர் வாலை ஆட்டிக்கொண்டே அதை சாப்பிட்டது. மாலை நேரத்தில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே உழைப்பவர்களுக்கும் இயற்கைக்கும் நமக்கும் பால் கொடுத்த மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் இந்த நாள் எவ்வளவு அழகு என்று பொம்மி நினைத்து கொண்டாள். அந்த பொங்கல் திருநாள் அவர்களுக்கு ஒற்றுமையையும் அன்பையும் கற்றுக் கொடுத்த ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. உங்களுக்கு பிடிச்ச கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த மணியையும் அழுத்திடுங்க.